விஜய் நடித்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்கல. சிவகார்த்திகை நடிப்பில் வெளிவந்திருக்க பராசக்தி படத்தில் சென்சார் வந்து ஒரு 25 இடத்துல கத்திரியை போட்டிருக்கிறாங்க. இப்போ சென்சார் போர்டுக்கு அரசியல் இருக்கா? பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் சென்சார் போர்டுக்கு ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே இந்த கேள்விக்கு நம்ம பதிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருக்கிற சில திரைப்படங்களை பற்றி நம்ம பேசணும். அண்மையில் சாவா அப்படிங்கிற ஹிந்தி படம் வெளியே வந்திருக்கு. சாவா அப்படின்னா சிங்கக்குட்டின்னு அர்த்தம். சத்ரபதி சிவாஜியினுடைய மகனான சம்பாஜி மகாராஜுக்கும் ஒரு முஸ்லீம் மன்னரான அவுரங்கசீபுக்கும் இடையில் நடந்த ஒரு மோதலை மையமாக வைத்து வெளிவந்திருக்கிற படம் தான் அந்த சாவா. அந்த படத்தில் வந்து அவுரங்கசீப் வந்து சம்பாஜி மகாராஜை வந்து ரொம்ப மோசமாக கொடுமைப்படுத்தினார், கண்ணை வந்து ஊசியால் கொத்தினார், நகைக்கண்களை பிடுங்கினார் அப்படின்னு கிராஃபிக்ஸ் காட்சிகளோட வரலாற்றில் நிகழ்ந்தராத விஷயங்களெல்லாம் வச்சு அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படத்தை பார்க்குற போது உண்மையிலே எல்லாருக்கும் என்ன ஒரு சமூக உளவியல் உருவாகும் அப்படின்னா, எல்லா முஸ்லீம்களுமே ஆன்டி நேஷனல்ஸ், தேச விரோதிகள் அப்படிங்கிற உளவியலை கட்டமைப்பது என்பதான் அந்த படத்துடைய நோக்கம். அந்த படத்தை பார்த்த எல்லா இளைஞர்களும் இளம் பெண்களும் அந்த தேட்டர்லேயே கண்ணீரோடு எந்திரிச்சு ஹர்ஹர் மகாதேவ்னு கத்துறாங்க, பாரத மாதா கி ஜெய் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அந்த படம் வெளிவந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு அவுரங்காபாத்தில் ஒரு பெரிய கூட்டம் போய் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அவுரங்கசீப்புடைய சமாதியை இடிக்கிறாங்க. ஒரு பெரிய கலவரம் நடக்குது, மக்களும் காவல்துறையினரும் தாக்கப்படுறாங்க. இப்படி ஒரு சமூக உளவியலை கட்டமைக்க வேண்டும் என்கிற நோக்கம் அந்த படத்துக்கு இருந்தது. அந்த படம் அந்த அளவில் வெற்றி பெற்றது. அடுத்து 2 முக்கியமான படம் காஷ்மீர் ஃபைல்ஸ் அண்ட் கேரளா ஸ்டோரி. இந்த 2 படத்தினுடைய தீம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுமே இந்த தேசத்துக்கு எதிரானவர்கள், காஷ்மீர் மாதிரி எல்லா மாநிலத்தையும் அவங்க மாற்ற முனைகிறார்கள் அப்படிங்கிற உளவியலை கட்டமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த 2 படம் எடுக்கப்பட்டது. 89 பண்டிட்டுகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடந்த ஒரு சின்ன மோதலை மையமாக வச்சு வெளியான படம் தான் காஷ்மீர் ஃபைல்ஸ். அந்த படம் பார்த்த பிறகு மோடியே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு ப்ரமோட் பண்ணுறாரு. மத்திய பிரதேசனுடைய முதல்வர் ஒரு அரை நாள் அந்த மாநிலத்துடைய போலீஸ்காரங்களுக்கு பூரா லீவை கொடுத்துட்டு அந்த காஷ்மீர் ஃபைல்ஸை திரைப்படத்தை பார்க்க சொல்கிறாரு. விளைவு என்ன? கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த மாநிலத்தில் ராமநவமி கொண்டாட்டம் நடக்குது. கொண்டாட்டத்தின் போது பள்ளிவாசல் உடைக்கிறாங்க, முஸ்லீம்களை தாக்குறாங்க இந்துத்துவ கொண்டர்கள். இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் பார்த்த ஒரு உளவியலால் பாதிக்கப்பட்ட மத்திய பிரதேச காவல்துறை அந்த கலவரத்தை எப்படி அடக்குவாங்க, இந்துத்துவ குற்றவாளிகளை குண்டர்கள் வந்து எப்படி சிறையில் போடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த உளவியலை அந்த படம் கட்டமைக்குது. அதே போல் கேரளா ஸ்டோரி, முஸ்லீம் இளைஞர்கள் வந்து இந்து பெண்களை வந்து காதலித்து மதம் மாற்றி IS என்கிற தீவிரவாத அமைப்பில் இணைக்கிறாங்க, 32,000 பெண்கள் இப்படி இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பொய்யோடு அந்த படம் வந்தது. எல்லாரும் போய் இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்ட பிறகு இல்லை 32,000 இல்லை, வெறும் 3 தான் அப்படின்னு படக்குழு வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. ஒருவேளை எதிர்வினை ஆற்றலை அப்படின்னா இந்த பொய்யோடு அந்த படம் வந்து மிகப்பெரிய வந்திருக்கும். இந்த படத்துக்கும் மத்திய பிரதேச அரசாங்கம் வந்து வரி விலக்கு கொடுக்குது. இது மாதிரி மோசமான படத்துக்கு வரி விலக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, எங்கள் மாநிலத்தில் மதமாற்ற தடை சட்டம் அமுலில் இருக்குது, அந்த சட்டத்துக்கு வலு சேர்க்கிற வகையில் இந்த படத்துடைய கண்டென்ட் இருக்கிறதுனால நாங்கள் வரி விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பள்ளிக்கூட குழந்தைகளை, கல்லூரி மாணவர்களை இந்த படத்தை பார்க்க வச்சாங்க. இது மாதிரி தான் இந்த இந்துத்துவ குண்டர்கள் வந்து இந்த அதாவது சென்சார் போர்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, தன்னுடைய அரசியலுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய படத்தை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல் சன்சை லீலா பன்சாலியினுடைய இயக்கத்தில் வந்த பத்மாவத் திரைப்படம், அந்த படம் என்ன சொல்லுது, முஸ்லீம் மன்னரான அலாவுதீன் கில்ஜி ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சித்தரிக்குது. அந்த வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, நிலத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து ஒரு மக்கள் ஒற்றுமையை வலியுறுத்திய மன்னர்களில் மிக முக்கியமானவர் அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சினிமாக்களுக்கெல்லாம் என்ன ஒரு கண்ணோட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால், சென்சார் போர்டை பயன்படுத்தி தங்களுடைய அரசியலை கொண்டு போகக்கூடிய, பிளவுவாத அரசியலை கொண்டு போகக்கூடிய படத்துக்கு எந்த தடையும் போடக்கூடாது, ஆனால் தன்னை விமர்சிக்கக்கூடிய படம் வந்தால் நீங்கள் வெளிவிடக்கூடாது என்கிற ஒரு அரசியல் தொடர்பும் அழுத்தமும் சென்சார் போர்டுக்கு இருக்குது அப்படின்னு இந்த 2 படத்திற்கு தடை வந்திருக்கிறதுக்கும் இந்த படங்கள் சுலபமாக வெளியே வந்திருக்கிறதையும் வச்சு நம்ம பார்க்க முடியும். வரலாற்றுலாம் ஹிட்லர் என்ன பண்ணுவாராம், எப்போவுமே சினிமா பார்ப்பார், பார்த்துட்டு சினிமா ப்ரமோட் பண்ணுவார். கிட்டத்தட்ட ஹிட்லர் பாணியிலேயே இன்றைக்கி மோடி வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படமெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நாட்டு மக்களுக்கு பரிந்துரைக்கிறார். வாரத்தினுடைய இறுதியில் விடுமுறை நாட்களில் எல்லா திரைக்கலைஞர்களுக்கும் மாலை நேரம் விருந்து கொடுப்பார் ஹிட்லர். ஹிட்லரை பின்பற்றி தான் மோடி எல்லா நடிகர்களையும் தன்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி அல்லது அவங்க வீட்டுக்கு போய் செல்ஃபி எடுத்து இன்னைக்கு வந்து கொண்டாட்டத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்னா இவங்களுக்கு சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கருத்தியல் சாதனம். அதை கைப்பற்றி தன்னுடைய இந்துத்துவ அரசியலை கொண்டு போகணும் என்பதற்காக சினிமாவை பயன்படுத்துகிறாங்க. இந்த அரசியல் பின்புலத்தோடு பார்க்குற போது சென்சார் போர்டை இயக்குவது ஆர்எஸ்எஸும் இந்துத்துவ அரசியலும் தான் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. இப்போ நமக்கு என்ன கடமை இருக்குது? எப்போவுமே சினிமா என்பது மக்களுடைய கலை, அது விடுதலை உணர்வை கொண்டாடி இருக்கிறது, மக்களுடைய வாழ்க்கையை பேசி இருக்கிறது.
அப்படியான ஒரு நல்ல கலையை தன்னுடைய இந்துத்துவ அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. அதுக்கு சென்சார் போர்டை பயன்படுத்துகிறாங்க. கலையை கொண்டாடக்கூடிய மக்கள் இதுக்கான ஒரு எதிர்குரலை எழுப்பணும், எதிர்த்து போராட்டம் நடத்தணும், களத்தில் இறங்கணும். சினிமா என்கிற கலையை கபலீகரம் செய்யக்கூடிய சென்சார் போர்டு வாயிலாக கபலீகரம் செய்ய முயற்சிக்கிற ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அரசியலை எதிர்க்கணும்.